சமுதாயத்தின் பாதுகாவலர்கள் என்றழைக்கப்படும் போலீசார் நெறி தவறினால் நிலைமை என்னவாகும் என்பதற்கு உதாரணமாக மேற்கு வங்கத்தில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவர் அளவுக்கு அதிகமாக போதை மருந்தை உட்கொண்டதால் போதை தலைக்கேறியது. நிற்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் தடுமாறிய அவர் அருகில் உள்ள கட்டை வண்டியில் சாய்ந்து விட்டார். சில நொடிகளில் சுயநினைவற்ற நிலைக்கு போய்விட்டார். வாயிலும் மூக்கிலும் ஈக்கள் பறப்பதை கூட அறியாமல் அவர் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். சமுதாயத்தை காக்க வேண்டிய பொறுப்புமிக்க அந்த போலீஸ்காரரை பொதுமக்கள் காப்பாற்றி அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். যে গাজল থানা থেকে পুলিশ আসে ও তো জায়গায় পড়ে আছে। কখন থেকে পড়ে আছে? দেখছি সকাল থেকে পড়ে আছে এখানে। আজকে আসছি আমরা সকালে 9টা 10:30টার দিকে। আমাদের ওখান থেকে আমরা বাইরে ছিল, এইদিকে রোডের ধারে ছিল, ওখান থেকে ধরে আনলাম, এখানে আবার ঘুমিয়ে গেল। ও নিচে খেয়েছে, এটাই বুঝতে পারছি নিচে খেয়েছে। এই যে আমাদের তো এটাই আছে, এই না হলে তো আমাদেরকে বুটি দিবে না। স্যার আমরা থানায় ফোন করব, এখন আবার কি বলে ওখান থেকে থানা থেকে। 5 நாட்களுக்கு முன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு போலீஸ்காரர் குடிபோதையில் கலாச்சார விழா அரங்கில் புகுந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி இளம்பெண்ணை குத்தாட்டம் போட வைத்த சம்பவம் நடந்தது குறிப்பிடத்தக்கது.